விவோல இருந்து V23 மற்றும் V23 Pro ஆகிய ரெண்டு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விவோவோட V23 மற்றும் V23 Proல என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ரெண்டு ஃபோன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல வருது. அதாவது ஸ்டார் டஸ்ட் பிளாக் மற்றும் சன்ஷைன் கோல்டு அப்படிங்கிற கலர்ஸ்ல வருது. இந்த சன்ஷைன் கோல்டு அப்படிங்கிற கலர் மட்டுமே வந்து வெயில் டைம்லயும் சரி, நிழல் படும்போது சரி, வித்தியாசமான கலர்ஸை எமிட் பண்ண சொல்றாங்க. அதே டைரக்ட் சன்லைட்ல படும்போது கிரீனிஷ் ப்ளூ கலர்ல வந்து டிஃபரெண்டாக அந்த கோல்டு கலர் வந்து கலர் மாறும். இது மாதிரியாக ஆட்டோமேட்டிக்கா கலர் மாறுற மாதிரியே வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோனுமே வந்து ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் பில்ட் வருது. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது விவோட V23 மற்றும் V23 Pro ரெண்டுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. விவோட V23ல 6.44 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோவில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே V23 Pro பொறுத்தவரையும் நமக்கு 6.56 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோவில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெண்டு டிஸ்பிளே வந்து நமக்கு ஒரு நாச் டிஸ்பிளேயாக வருது. அதாவது ஐஃபோன் நாச் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு குட்டி நாச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டிஸ்பிளேல வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இது போக நமக்கு வந்து விவோட V23 Proல 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. 1300 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் போகும் சொல்கிறாங்க. அதே V23 பொறுத்தவரை நமக்கு வந்து 98% NTSC கலர் கேமரா சப்போர்ட் இருக்கு. மற்றபடி நமக்கு விவோ V23 Pro அளவுக்கு பிரைட்னஸ் போகாதனாலும் ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஸ்பிளேயும் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. ஸோ ரெண்டுமே நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. விவோட V23 Pro கூட கொஞ்சம் கலர்ஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லேயே கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே வந்து மீடியாடெக்கோட ப்ராசர் தான். விவோட V23ல வந்து நமக்கு வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 920 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் 2.5 GHz வரையும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகும். கார்டெக்ஸோட A78 கோர்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அதே கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G68 MC4 GPU கொடுத்துருக்காங்க. அதே விவோட V23 Pro பொறுத்தவரையும் நமக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 அப்படிங்கிற ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 3 GHzக்கான ப்ராசர். அதே கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ARM G77 MC9 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா விவோட V23 வந்து நமக்கு வந்து ஒரு ஹை அண்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதே வந்து V23 Pro பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஸ் ரன் பண்ணால் சரி, கேம்ஸ் ரன் பண்ணால் சரி, இந்த விவோட V23 Pro வந்து பட்டைய கலப்பும். ஸோ ரெண்டு ஃபோனுமே வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. விவோட V23 வந்து கேம்ஸ் ஹை கேம்ஸ் வரையும் நமக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இதில் இருக்குது. அதே V23 Pro வாங்கினீங்கன்னா இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். RAM இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரை ரெண்டு ஃபோன்லையுமே சேம் கான்ஃபிகரேஷன் தான். அதாவது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM வித் 2GB ஸ்டோரேஜோட வருது. RAM வச்சு LPDDR4X பயன்படுத்துகிறாங்க. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 11 OSல ஃபன் டச்சோட 12 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். விவோட V23 மற்றும் V23 Proக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் கேமராவில் பேக் சைடில் மொதல் கேமரா மட்டும் மாறுது. அதுமாதிரி பார்க்கும்போது விவோட V23ல ஒரு 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பர்ச்சரில் வருது. அதே விவோட V23 Pro பொறுத்தவரையும் மொதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.88 அப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக ரெண்டாவது மற்றும் மூணாவது கேமரா ரெண்டு ஃபோன்லேயும் ஒன்று தான். அப்படி பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் f2.2 அப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் f2.4 அப்பர்ச்சரில் வருது. ஸோ ரெண்டு ஃபோன்லேயும் வந்து மற்ற ரெண்டு கேமரா சேம் தான். அந்த மொதல் கேமரா மட்டும் மாறுது. விவோட V23 Proல 108 மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. விவோட V23 Proல நமக்கு வந்து 4K ரெசல்யூஷன் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும் 60 ஃப்ரேம் பர் செகண்டில். மற்றபடியாக செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ரெண்டு ஃபோனுமே ரெண்டு கேமரா வருது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.0 அப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 105 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது போல் ரெண்டு ஃபோன்லேயும் வந்து டியூல் டோன் ஸ்பாட்லைட் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடில் ஃபிளாஷ் லைட் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டு ஃபிளாஷ் லைட் இருக்குது. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ஃப்ரண்ட் சைட் கேமரா வழியோடி 4K ரெசல்யூஷன் வீடியோ 30 ஃப்ரேம் பர் செகண்டில் கேப்சர் பண்ண முடியும். மேலும் விவோட V23 மற்றும் V23 Pro ரெண்டுலேயுமே வந்து 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான் கொடுக்குறாங்க. அது போக ரெண்டு ஃபோனே வந்து 5G கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது 5Gயோட SNSC சப்போர்ட் இருக்குது. இது போல் டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.2 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். விவோட V23ல வந்து நமக்கு வந்து ஒரு 4200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே விவோட V23 Proவை பொறுத்தவரையும் கூட ஒரு 100 mAh, அதாவது 4300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு வந்து 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதனால் நல்ல வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். கடைசியாக இந்த ரெண்டு ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். விவோட V23 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 29990க்கும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 34990க்கும் விற்கிறாங்க. அதே விவோட V23 Pro பொறுத்தவரையும் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 38990க்கும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 43900 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ரீ புக்கிங் இப்போதைக்கு ஆரம்பிச்சிட்டு இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் வாங்க முடியும். இது போக ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் இந்த ஃபோன் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த விவோவோட V23 மற்றும் 23 Proல இந்த சன்ஷைன் கோல்டு அப்படிங்கிற கலர்ஸ் கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. காரணம் வந்து கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபோன்லேயும் ஓவரால் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேயோட சைஸ் கொஞ்சம் வித்தியாசம் வருது. அதுபோல் ப்ராசரில் வித்தியாசமும், அதுபோல் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமும், இதுபோல் பேக் சைட் கேமராவில் மொதல் கேமரா மட்டும் வித்தியாசம் வருது. மற்றபடியான ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விவோட V23 மற்றும் V23 Pro ரெண்டுலேயுமே வந்து கிட்டத்தட்ட சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது.
மேலும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட பிரைசிங் கரெக்டா கொடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.